ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சாம். அந்த சிங்கத்துக்கு 2 குட்டிகள் இருந்துச்சுக்கலாம். அந்த குட்டிகளை குகையிலே விட்டுட்டு சிங்கம் வெளியே போய் உணவு தேடிட்டு வந்து குட்டிகளுக்கு கொடுக்குமா. இப்படி போய்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் அது வேட்டையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரையில் இந்த சிங்கக்குட்டிகளோட ஒரு நரிக்குட்டியும் இருந்துச்சான். உடனே சிங்கம் குட்டிகளை பார்த்து, இது எப்படி நரிக்குட்டியை கூட்டு வந்து வச்சுருக்கீங்க, இது எதுக்கு இதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கீங்க, அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நாங்கள் விளையாட போனோம், அங்கே இது மட்டும் தனியாக நின்று அழுதுட்டு இருந்துச்சு, அதனால் சரி கூட வா, எங்கள் கூட வா, எங்கள் வீட்டிலே நீயே இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம், அதனால் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிச்சுக்கலாம் அந்த 2 சிங்கக்குட்டிகளும். ஆனால் தாய் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் சிங்கம், கேட்கவே மாட்டேன்ட்டுச்சுக்கலாம் அந்த 2 சிங்கக்குட்டிகளும். சரி போங்க அப்படின்னு விட்டுருச்சான். குள்ள நாள் ஆனவுடனே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுக்கலாம் சிங்கக்குட்டிகள்லாம். உடனே சரி வாங்க, உங்களுக்கு இறை தேடுறது எப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் சிங்கம் எந்திரிச்சு கம்பீரமாக ஒரு கர்ஜனை பண்ணிட்டு நடந்து போச்சா. உடனே அதை பார்த்து 2 சிங்கக்குட்டிகளும் அதே மாதிரி கர்ஜனை பண்ணிச்சுக்கலாம். ஆனால் நரி என்ன செஞ்சுச்சான், ஊன்னு ஊளையிட்டுச்சான். உடனே அப்போ தாய் சொல்லிச்சான் குட்டிகளை பார்த்து, பார்த்தீங்களா, என்ன தான் அது நம்மளோட வளர்ந்தாலும் அதோட குணம் ஊளையிடுறது, நம்ம குணம் கர்ஜனை பண்ணுறது. நம்ம கர்ஜனை பண்ணாலே மிச்ச அனிமல்ஸ்லாம் பயந்துடும். ஆனால் இப்படி ஊளையிட்டுச்சுன்னா எப்படி பயப்படும்? அப்போ நம்மளால் வேட்டையாடுறதுல இதனால் இடையூறு ஏற்படும். அதனால் எது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கே தான் இருக்கணும். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னு சொல்லிச்சான். சுட்டீஸ், கதை பிடிச்சிருக்கா? இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.